என்ன பாப்பா ஒரு வாரத்துக்கு வாங்குற தக்காளி எல்லாம் எடுத்து கழுவிட்டு இருக்கிற, என்ன பிரச்சனை? நல்லா இல்லையா தக்காளி? தூக்கி எறிய போறியா? நான் இது தக்காளி நல்லா இல்லாமலாம் இல்லடா, தக்காளி ஊறுகாய் செய்ய போறேன். தக்காளி ஊறுகாய் செய்ய போறியா? ஆமா. அப்பா இவ்வளோ காசை போட்டு தக்காளி இவ்வளோ வாங்கி வச்சிருக்குது, நீ பாட்டு கண்டதை செஞ்சு நல்லா வரலன்னா என்ன பண்றது? நல்லா வரும்டா, இது தக்காளி ஊறுகாய் நல்லா வரும். அது நீ மாங்காய் ஊறுகாய் பார்த்துருப்ப, பூண்டு ஊறுகாவை பார்த்துருப்ப, என் எலுமிச்சை ஊறுகாவும் பார்த்துருப்பேன். ஆனா திவு செய்யும் தக்காளி ஊறுகாய் பார்த்துருக்கியா? இல்ல. திவு செய்யும் வித்தியாசமான சாப்பாடே பார்த்துருக்குறேன், ஆனா இது பார்த்ததில்ல. நீ ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் இருக்காது. ஏன் அப்படி என்ன இது ஸ்பெஷல் ரெசிபி? எங்க இருந்து பண்ணது? இது எந்த யூடியூப் சேனல்ல பார்த்தது? நோ யூடியூப் சேனல்டா, இது சென்னையில இருந்து இறக்குமதி பண்ணது. சென்னை? ஐயோ, என் மாமியார் ரெசிபியா இது? ஆமா, தக்காளி ஊறுகாய். துப்பாக்கி பிடிங்க சிவா. நீ இவ்வளோ பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. இவ்வளவும் எவ்வளோ இருக்கும் சொல்லு? எவ்வளோ இருக்கும்? ஒரு 5 திரம். இவ்வளவும் இது 1.1. நீ 1.5 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. அப்போ நீ பண்ணு, நீ தாராளமாக பண்ணு செல்லும். ஆனால் கேஸு கீஸ் வேஸ்ட் ஆக்கிட மாட்டியே. இவ்வளோ பயப்படுறலாம் ஒன்றும் வேறு, நல்லா தான் செய்யும். நல்லா வரும், நல்லா வரும் என்று நம்பிக்கை. வாங்க திவு செய்யும் தக்காளி ஊறுகாவை பார்க்கலாம். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். சேனல் நேம் சொல்லணும். சரி, அப்படி என்ன இந்த தக்காளியில்? சரி ஓகே, ரேட்டு கம்மி தான், ஆனால் நம்ம வாரம் அரைச்சி கூட சாப்பிட்டுக்கலாம்ல. சட்னியாக வச்சு தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி ஊறுகாவாக செஞ்சு சாப்பிட்றதுல? இப்போ இந்த இவ்வளோ தக்காளி இருக்கு, இதுவும் நீ என்ன பண்ணுவ? வெறும் தோசைக்கு இப்படிதான் ஒரு வாரத்துக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதானே உலக வழக்கம். ஆமாம். ஆனால் இந்த தக்காளியை ஒரு வாரத்துக்கும் 3 வேளையும் வச்சு சாப்பிடலாம். அது எப்படி? ஏன்னா இது ஹோம்மேட் தக்காளியில அடிச்சு போடுவேன். சட்னியும் ஹோம்மேடு தானடி, அது எப்படி 3 வேளை? ஓகே, 3 வேளைக்கு சட்னி சாப்பிட முடியாது. சட்னி சாப்பிட முடியாது. சரி, இந்த ஊறுகாவை எப்படி சாப்பிட 3 வேளைக்கு? ஊறுகாய் வச்சா இப்ப காலையில தோசை சாப்பிடுவரியா, தோசையும் இந்த தக்காளி ஊறுகாவும். அதுக்கப்புறம் மதியம் நான் வீட்டுல தானே இருப்பேன், சோறு தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம். சைட் டிஷ் வைக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம 2 பேர் வந்தா தோசை, அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா ஏதாவது இடியாப்போ வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்ப அது ஒரு வாரம் கணக்கு முடிஞ்சது 1.5 ரூபாய் அப்படி. சரி, அதுதான் அந்த ஊறுகாய். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீ சும்மா இருக்கும் போது நக்கிறதுக்காக இந்த சட்னி ஊறுகாவை செஞ்சுட்டு இருக்க. சும்மா இருக்கும் போது நக்கிக்கலாம், சோறு வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நக்கிக்கலாம். நீ அப்பப்போ ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கல, ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணா சும்மா ஸ்நாக்ஸுக்கு நக்கிறதுக்காடி அதுக்கு நான் டொமேட்டோ சாஸே வச்சு பண்ணலாம். அங்கதான் இருக்கு டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக இது கூட வச்சு சாப்பிடலாம். நேற்று கட்லெட் பண்ணேன், அதை வச்சு சாப்பிடலாம். அப்புறமா அந்த எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது இவளுக்கு தக்காளி ஊறுகாய் வேணும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா வீடியோ கால் பண்ணும்போது ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தக்காளி ஊறுகாங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. அது அவளுக்கு எச்சி ஊறிடுச்சு. அதனால அதை செஞ்சு அவளும் ஒத்த காலில் நின்று அவளுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ரேட்டு இங்கே கம்மியாக இருக்க போய் வாங்கிட்டு வந்துட்டா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அவன்றாலே இல்ல எடுத்துட்டு இன்னும் போடுங்க. அவனுக்கும் பிடிக்கும், இவனுக்கும் பிடிக்கும். சொல்லுடா, என்ன சொல்லுடா. சரி பாப்போம் என்னத்தை தான் பண்றாங்க என் மாமியார் ரெசிபி. அவங்க நல்லா தான் செய்வாங்க தக்காளி ஊறுகாய். ஆக்சுவலா நீ எப்படி செய்யறங்கிறத பார்ப்போம். நானும் அந்த மாதிரி தான் செய்வேன். அவங்களோட மேனுஃபேக்சர், அந்த மேனுஃபேக்சர்ல டிஃபெக்ட் ஆனதுனால தான் இங்க நான் வாரண்டி பீரியட் முடிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறேன் வச்சு. ஐயோ ஐயோ பாப்போம். இப்ப நான் செஞ்சு நீ மட்டும் இதுக்கு அடிமை ஆவல, என் பேர் நான் மாத்திக்கிறேன். என்னன்னு மாத்திப்பா? திவ்யா தினேஷ். என்ன தக்காளி எல்லாம் குளிப்பாட்டிட்ட போலயே? ஆமா, சுத்தம் சோறு போகும், சுகாதாரம் வலுப்படும். அப்ப யாரும் சாம்பார் ஊத்துறது இந்த மாதிரி கமெண்ட் அடிக்காதன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எப்படி இந்த ஊர்ல மட்டும் எப்படி இத்த தண்டி தக்காளி இருக்குது? நம்ம ஊர்லயும் இப்படி எல்லாம் தக்காளி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. வெங்காய சைஸ்ல இருக்குது. ஆக்சுவலா அங்க இருந்து தான் ஏற்றுமதி. யாருக்கு தெரியும்? நான் உனக்கு தெரியாதுங்கிறதுனால என்ன வேணா சொல்லிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட அப்படி சொல்ல முடியுமா? அவங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, எப்படி செய்ய போற? தக்காளியை குளிப்பாட்டி குட்டி குட்டியா வெட்டிட்டு இருக்க, அப்புறம் மிக்சியில போட்டு அரைக்கணுமா? சொல்ல விடுங்க. கர்மண்டா, நீ ஒன்னு சொல்ல விடுறது கூட சரிங்களாண்டி, செப்ப சொல்ல விடுங்கிற பாரு. என் வாழ்க்கையில இன்னும் நான் நிலா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.
இப்போ வந்து தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணணும், குக்கர்ல போட்டுட்டு எது குக்கர்ல போடணுமா? குருமாவா இது? இப்படி வந்து புஸ்கு புஸ்குன்னு கேட்க கூடாது. நான் சொல்றது நிஜமாவே குக்கர்ல தான் போட்டுட்டு இருக்கிற. ஊறுகாய்க்கும் குக்கருக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையே சொல்லு, நிஜமா பாபா விளையாட்டுக்கு வீடியோ அப்படியே போட்டுருவேன் சத்தியமா. எடிட்டு கூட இப்பதான் ஒரு செஃப்பா ஃபார்ம் ஆயிட்டு இருக்க. ஒரு 2 வாரமா கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு இருக்கேங்கிற பேர் இருக்கு, அதை காப்பாத்திக்க. ஒரு சில பேர் எப்படி பண்ணுவீங்கலாம் தெரியாது. ஆனா இது வந்து என்ன அதை கொண்டு வந்து பழக்கணும். இதுல வேற ஊத்திட்ட தக்காளி சாறுடா. தக்காளி ஜூஸ் எல்லாம் பண்ணும்போது சாறு அதெல்லாம் கழுவிதானே யூஸ் பண்ற. சரி ஓகே, தக்காளி நீதான் கொண்டு வந்து வரக்குன்னு ஊத்துனீ, என்னத்தையும் தண்ணி ஊத்துற மாதிரி. அங்க கொண்டு போய் இங்கேயே வேற வைக்கிறேன் தெரியாதானே செய்யும். தக்காளியே கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல போடுவாங்க. ஏன்னா அது தோல் எடுத்துட்டு போட்டா அது நல்லா இருக்கும் இல்லையா, அதனாலதான். மெனக்கிட்டு உட்காந்து தோல்லாம் உரிக்க முடியாது. சோ குக்கர்ல போட்டு எத்தனை ஒரு 5-6 விசில் விடணுமா? அது குழஞ்சிரும். அப்படினா இது நிச்சயமா ஏதோ ஒரு தமிழ் சினிமா பாட்டோட ஓபனிங் லைனா தான் இருக்கணும். ஒரே ஒரு விசில் அது இது வேகறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போடாதீங்க, உங்க இஷ்டம். அது வந்து ஒண்ணே ரெசிபி சொன்னா உருப்படியா சொல்லு. எனக்கு நானே நான் சொல்லிக்கிட்டது. ஓகேவா? உப்பு போட்டுட்டு பண்ணுவாங்க. சரி, இது நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா நல்லாவும் செய்வாங்க. ஆனால் அவள் எப்படி செய்வாங்கிறது எனக்கு தெரியாது. அவள் ஏதாவது தப்பாக செய்கிறா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு அவள் செய்கிறத அப்படியே ஃபாலோ மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது சொல்லணும்ல நான் நாளை பண்ண கமெண்ட்லேயோ வந்து எதுவும் கிழிச்சிடக்கூடாது. ஏன்டா உங்கள் குடும்பம் நீங்கள் நடத்தாமல் என் குடும்பத்தை ஏன்டா அழிக்கிறீங்கன்னு வந்துடுவாங்க. எதுக்கு? சரி சொல்லுங்கள். தக்காளியை ஒரு 2 விசில் விட்டு இப்போதைக்கு இதுதான் மைண்ட்ல இருக்கு. நல்லா கேட்டா எனக்கு தெரியாது. ஒரு நீங்க வந்து எல்லாருமே என்ன செஃப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த செஃப்புக்கான மதிப்பு மரியாதை யாரும் நினைக்கல. இந்த மேலே கொண்டை போட்டிருக்கேங்கிறதுக்காண்டி நீ வந்து செஃப் ஆயிட மாட்ட. செஃப்பும் கிடையாது, குஃபும் கிடையாது. இப்போதைக்கு என்ன பண்ண சொல்லு. இப்போதைக்கு இது நல்லா 4 பீசஸா வெட்டி குக்கர்ல போட்டுட்டு ஒரு சின்ன தண்ணியை ஊத்திட்டு வேக விட்டுறணும். சில்லற தண்ணி ஊத்திட்டு வேக விடணுமா? ஒரு விசில் வரையும் வேக விட்டுறணும். இப்போதைய ப்ராசஸ். அதுக்கப்புறமா நல்ல பொடிங்கள்ல வந்து ஞாபகம் வந்தா ஒரு சில பொடி போடுவேன். ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சிருக்கிறியா இல்ல நான் உங்களை வீடியோ கால்ல எடுக்கவா? வேணாம், எனக்கு அவமானம் ஆயிடும். அதனால அவங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சரி பாப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தக்காளி நல்லா கழுவிட்டு அதை குக்கரில் போட்டு தோல் உரிக்கிறதுக்கான விசில் ப்ராசஸ். தக்காளியோட குடுமி எடுத்துடணும் எப்பவுமே. ஏன்னா அதில் வந்து பாக்டீரியா வைரஸ் இருக்கும். இதுலேயும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி கிருமிரியாக யோசிச்சு தொலைகிறேன். சரி, அடுத்த நான் அது போடணும். உடனே பயன் வந்துடாது. என்ன பழம் தக்காளி? என்ன ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கியா? வாய்ஸ் அமிச்சாங்களா? இப்படி பின்னாடி வந்து ஸ்பை மாதிரி சுத்திட்டு இருக்காது. அப்ப என்னால எதுவும் கான்சென்ட்ரேட்டா பண்ண முடியாது. ரெசிபிஸ்லாம் என்ன ரெசிபிஸ்லாம்? இது என்ன பின்னாடியே சுத்துறதுக்கு நீ ஏதாவது டீ ஏதாவது வைக்கலாம்ல. எனக்கும் 2 கை தானே இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாவது இருப்பேன் நானு. என்ன ஸ்ட்ரெஸ்? நான் தானே டீ வைக்கிறேன் எப்பவும். அப்புறம் டீ வைடானா வைக்க போறேன். நேற்று டீ வச்சு பிளாக் ஆச்சு அந்த மாதிரியா? எப்படியே வந்து எடுத்தாங்கல்ல, அப்புறம் என்ன பிளாக் ஆனா என்ன? இப்போ திரும்ப பிளாக் இல்லாம தான் இருக்கு. இப்போ வேற நீ டீ வைக்க சொல்லியிருக்க. திரும்ப பிளாக் ஆனா நான் பொறுப்பு கிடையாது. நீ 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 ஸ்பை பண்ணலமா? நீ கேளு, உங்க அம்மா சொன்ன ரெசிபியே கேளு. நான் ஒழுங்கா பண்ணணுமா இல்லையா? ரெசிபிஸ் உனக்கு ஒழுங்கா வேணுமா இல்லையா? இல்லைன்னா ஏதாவது சீரகத்தை போட்டுருவேன். சீரகத்தை போட்டுருவியா? வெந்தயம் எடுத்து போட்டுருவேன். நீ ஏதாவது கண்டபடி ஏதாவது கேட்டுக்குள்ள போய் ஏதாவது டீ பால் எடுத்துட்டு வாங்க, போங்க போய் டீ வைங்க போங்க. நான் ஏதாவது ரெசிபிஸ் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். என்ன குமுதா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. மம்மி கட் பண்ணிட்டு அந்த மேல இருக்கிற விடிஞ்சிரும். சரி, அத்தை கிட்டே கேக்குறேன். வேணாம் எதுக்கு? நல்லா வரலன்னா எங்க அம்மா வெளுத்து திட்டுறதுக்கா? என்ன இவ்வளவு பெரிய வாய்ஸா போயிட்டு இருக்கு? சரி கேட்டு வை, வரேன். டீ வைக்கிறேன். இல்ல நான் வைப்பேன்டா குட்டா. நீ பாரு, நான் வச்சு டீ குடிச்சதே இல்லை. அப்படியே நீ கொட்டினா இந்த வாட்டி நான் தான். நான் வந்து ஏலக்காய் போடுவேன். நீ ஏலக்காய் போடுறது தெரியாது. ஹோம்மேட் பண்ணியிருக்கேன். நான் இவன் பண்றது அதிக்கிறதே காணும்.
நான் வைக்கிற வளராதடி, நான் டீ வச்சு தரேன்டி, பைத்தியமாயிராதடி, டீ வச்சு தரேன். விசிலே வரலடா, என்னடா பண்றது? நீ எவ்வளவு எண்ணெய் வச்சாலும் எனக்கு எல்லாத்தையும் தெரியும், விசிலே வர காணோம். வந்துருச்சு இது ஐல வைக்கலையோ? என்னடா பண்ணிட்டு இருக்க? உலக்கி வச்சு இடிச்சிட்டு இருக்க? உன்னை கட்டினதுக்கு உலக்கே வச்சு இடிக்காம இல்லடி, நீதான் ஸ்ட்ரெஸ் இருக்க. நீல அதான் இஞ்சி டீ. இஞ்சி டீ? எஸ். இதுல நீ இஞ்சி மட்டும் போடாம இஞ்சி, அதிமரம், அந்த 5 மூலிகை பொருட்களான டீயை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லான. எதுக்கு 5 எல்லாம் வேணாண்டி, ஒரே ஒரு இன்கிரீடியன்ட். என்னது? எலிக்கசாயம் போட்டேன்னு நானும் நிம்மதியா இருப்பேன், நீ மேல போய் யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்ப. டேஞ்சரஸ் ஃபெல்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு. ஆனாச்சி இப்படிலாம் பண்ணாதானே உனக்கு எவ்வளவு விதவிதமாய் ரகரகமாய் சுவையான ஒரு சாப்பாடு டிஷ் எல்லாம் பண்ணி நான் உனக்கு கொடுக்குறேன். என்ன போய் மேல போ சொல்றியே, நியாயமா? அப்படி சொல்லல, நியாயமா? இதை கொல்லாதடி, உன்னோட என்ன ஆச்சுன்னு வந்து பாரு. அந்த அந்த எலி கஷாயம் நீ குடிக்க மாட்டியா? எனக்கு மட்டும் தான், பொண்டாட்டிக்கு மட்டும் தான். நானும் குடிப்பேன். இதுக்கு நீ அடிமையாகி நீ என் பின்னாடி வரல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். அப்படியாண்ணா? ஆமா. இது எனக்கு ஒரு பாட்டில் ஆபீஸ்ல தான். உனக்கு வாய்ப்பே இல்ல ராஜா. எனக்கு அடிமையாக்கிப்பேன். நோடா, நீ யார் அடிமையாக்கிப்பேன்னு எனக்கு தெரியும். வீட்டுல ஒண்ணு, ஆபீஸ்ல ஒண்ணு, கார்ல ஒண்ணு வச்சுக்கலாம்டா. இந்த டீ சாப்பிட எங்க போற? ஃபேன் ஆர வச்சியா? ஃபேன்ல அந்த இது ஆர வச்சேன். என்னடி இது? ஏன்னா நீ மட்டும் தாண்டி ஒரு சாப்பாடு செய்யறன்னா அந்த சாப்பாடை குளிப்பாட்டுறது என்ன, அதுக்கு சோப்பு போடுறது என்ன, இப்ப பாருங்க புதுசா ஃபேன் போடுறது என்ன. இங்க ஃபேன் நம்ம ஊர்லலாம் ஃபேன் காட்டுல ஆற வைப்பாங்கல்ல, இங்க ஃபேன் காட்டு இல்ல. நமக்கு தேவை. ஏன்னா எப்படி இவ்வளோ அறிவை நீ எப்படி வச்சு கட்டுக்கோப்பா வாழ்ந்துட்டு இருக்கியோ எனக்கு ஒன்றும் புரியலடி. This is called Chef திவ்யாவின் டிவோர்ஸ். செஃப் திவ்யாவின் டிவோர்ஸ். இவங்க பண்ணுவாங்க ஃபேன் ஆறணும்ல, நம்ம சீக்கிரமா செய்யணும்ல. என்னப்பா செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் செய்கிறது தானேங்க சாப்பாடு. டீ சாப்பிட்டு என்னங்க உங்களுக்காக அதிமதுரா, எலிக்கசாயம், வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கு. இல்லை எலிக்கசாயம் பாதியிலே நிறுத்திட்டு போனா ஆத்மா சாந்தியா. நீ பேயா தக்காளி ஊறுகாதாண்டி செய்ய போறா, தெரிஞ்சு போச்சு எனக்கு. பாப்போம். நம்பி நான் டீயே குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் குடிச்சிட்டேன், நீ குடி. நீ இல்ல குடிக்கல. நீ குடிமா, நீ குடி, அங்க வச்சிருக்கேன்டா. குடிச்சிட்டேன், குடிப்பேன். என்னடா இங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க? இல்ல என்ன இல்ல டிவி பார்க்கறான். பயங்கரமா இடுப்பு வலிக்குது. ஏமா? சண்டே மட்டும் தான் நானே சமைக்கிறேன், அதுக்கே நம்மளால நின்று சமைக்க முடியல. இத்தனைக்கு 2 டிஷ் தான் எனக்கு வச்சுச்சு, பிரியாணி வச்சுச்சு, சிக்கன் கிரேவி வச்சுச்சு, அதுக்கே முடியலையே. இல்லை நீ இருந்தாலும் தப்பாக செஞ்சாலும் ரொம்ப நேரமாக நின்று சமைக்கிறியே, எப்படி சமைக்கிறீங்கன்னு தெரில எனக்கு. அதுலேயும் எங்கள் அம்மாலாம் அந்த புரட்டாசி மாதம் வந்துச்சுன்னா சோறு, பருப்பு, சாம்பார், பப்படம், 4 வகையான தொட்டுக்கா, பாயாசத்தோட இலையில போட்டு தான் சாப்பிடுவாங்களே. இவங்கெல்லாம் எப்படி மகளிர், அம்மாக்கள், பொண்டாட்டிங்கள், தங்கச்சிங்க இவ்வளோ மாதிரி இல்லாமல் நல்லா சமைக்கிற பொண்டாட்டி, நல்லா சமைக்காத பொண்டாட்டிகளுக்கு ரொம்ப நன்றி. எப்படிதான் நின்று சமைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு தான் நான் இங்கே அப்படியே ஷார்ட்டை முடிச்சோன்னே இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கு சேர் வச்சிருப்பேன். அதுக்கு தான் அது. அட கிளவி, இவளாலே முடியல. அப்போ எங்கள் அம்மா, எங்கள் ஆச்சிலாம் எவ்வளோ ஸ்ட்ராங் பாடியாக இருந்திருக்காங்க பாரு. ஆமாம், எங்கள் அம்மாவும் ஸ்ட்ராங் பாடியாக தான். எங்கள் அம்மா இது என்னங்க நியாயம்? இவங்க அம்மா இது அப்ப எனக்கும் எங்க அம்மா எப்படி இருப்பாங்க? மாமாட்டதான் கேட்கணும், உங்க அம்மா கிட்ட அடி வாங்கணும், அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அவங்க ஸ்ட்ராங் பாடியா இல்லையான்னு. எங்க அம்மா ஸ்ட்ராங் பாடி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்க அப்பா என்கிட்ட பல தடவை சொல்லி இருக்கிறாரு, அடி வாங்கின அடி பிரிச்சிருவாடா அவன். அப்படியே ஏர்ல ஒரு அடி அடிப்பா பாரு. அப்ப என்ன எங்க அம்மா எல்லாம் அடிக்கல மாட்டாங்க. சும்மா போ. ரொம்ப கஷ்டங்க, எப்படி நின்று சமைக்கிறீங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம். என்னதான் ஃபேனை போட்டு இங்க என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, எப்பதான் செய்வேன்? இல்ல ஃபேன் போட்டு அங்க உட்காந்துட்டு கிண்டிட்டு இருந்தேன், நீ பாட்டு இங்க உட்காந்து தலையில கை வச்சுட்டு. நான் பாட்டுக்கு தலையில கை வச்சுட்டு முடியலையே தலைவாணி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு. எதுக்கு வந்தப்ப உங்க வேலையை போய் கவனிக்கவும்
இல்லடா சட்டப்புங்க, டோன்ட் டிஸ்டர்புங்க, போங்க. இதுல இங்கிலீஷ் வேற. சரி அப்படி நான் சொன்னாலும் நீ என் கூடவே நின்னுட்டனால என்னால வெளியில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், போடி. இவனுக்கு வயசு வந்து 29 28 தான் ஆகுது. 28 ஆகுது. ஆனா உடம்புல இருக்க ஏர்பாட்ஸ் எல்லாமே ஏர்பாட்ஸ் சொல்லு, ஏர்பாட்ஸ், ஹெட்போன்ஸ் போன்ஸ் எல்லாமே 50 வயசான போன்ஸ். இடுப்பு என்னன்னா 40 வயசான போன்ஸ். இத்துடன் முடிவடைகிறேன். நன்றி, வணக்கம். போய் உன்னோட பாரு. ஒரு வழியா அடுப்பு பற்ற வச்சுட்ட போலியே, ஃபேன்ல இருந்து இறக்கி. ஆமாண்டா. ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு, ரெட்டிஷா. உங்க அம்மா சொன்ன மாதிரி இது காய் பழமா பழமா? இது வந்து தக்காளியோட பழம், நானே பண்ணல, அதனால அது கலர். சும்மா கண்டதை சொல்ல. அதை நான் இப்போ பார்த்தேனே, ஏதோ மிளகாத்தூள் போட்டி. என்ன போட்ட இதுல? சொல்லுச்சு சொல்லு. காஷ்மீர் சில்லி தான் போட்டேன், அது காரத்துக்காக. உப்பு போட்டிருக்க? உப்பு காரம். உப்பு போட தானே செய்யணும். உப்பு போடணும்னா என்ன ஆகும்? உப்பு போடணும், காஷ்மீர் சில்லி போடணும். உப்பு காஷ்மீர் சில்லி போட்டு மூடி வச்சிருக்கிற. இது இப்படி எத்தனை தடவை கொப்பளிக்கணும்? அது நல்லா கொப்பளிக்கணும். இப்போ வந்து தண்ணியா இருக்குல்ல, சிம்ல தானே இருக்கு. ஆமா, தண்ணியா இருக்குல்ல, இது வந்து கட்டியான கன்சிஸ்டன்சி வரணும். கட்டியான கன்சிஸ்டன்சியில வந்திருக்கணும். ஆமா, வந்தவன்னா எண்ணெய் ஊற்றணும். ஆனா அது நிறைய எண்ணெய் குடிக்கும். ஊறுகாய்னாலே நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்களா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு? உங்களுக்கு தான் நல்லெண்ணெய் போட்டா பிடிக்காது. அதெல்லாம் சொல்ல வைக்க நான் நல்லெண்ணெய் போடுவாங்க. நல்லெண்ணெய் போட்டா அது கெட்டு போகாது, அதுவும் இல்லாம நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆனா நீ தான் நல்லெண்ணெய், அது வேற நான் சொல்லிட்டேன், அதனால அவன் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு தெரியாம செய்வேன். சரி, ஓகே. ஏதாவது ஒரு எண்ணெய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றி வைக்கணும். வெரி குட். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் நம்ம கொதிக்கிற வரைக்கும். அது என்ன இருக்கு, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். என்னது தலை சொரிஞ்சு தேடிட்டு இருக்க? என்னது? அதான் எல்லாம் போட்டுட்டிய, அப்புறம் என்ன தேடுற? இல்ல அது உனக்கு சொன்னா தெரியாது. என்ன தெரியாது? வேற ஏதாவது போடணுமா? என்னடி மறைச்சு கொண்டு போற? இது வந்து நம்ம மூடிக்கணும்னு விசில். இதுக்கான விசில். என்னடி இதுக்கெல்லாம் விசில் கண்டுபிடிச்சிருக்க? ஆமா, இது ஆவி வெளியே போயிடக்கூடாது. அதுவும் இல்லாம நம்ம இப்படி திறக்கும் போது ஆவி நம்ம கையில அடிச்சுக்கோல்ல, இது நம்ம மூடி வைக்கிறது. ஸோ மக்களே, நீங்களும் இது மாதிரி கிராம்ப விசில யூஸ் பண்ற ஒரே ஒரு ஜந்து இங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். கொதிச்சு வரும். அப்ப நம்ம திறக்கும் போது ஆவி மணக்க தக்காளி வருகா அப்படின்னு சொல்றாங்க. சரி, கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் எண்டில் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவன் வந்து ஒரு 10 நிமிஷமா கிண்டுறேன் அப்படின்னு இருக்கான். ஏன் கிண்டுறது ஜாலியா இருக்கான். நீ இந்த சக்கரை கரும்புல இருந்து தயாரிப்பாங்க பார்த்திருக்கியா? அந்த பெரிய குண்டான்ல போட்டு கிண்டி 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 எப்பதாண்டி ரெடி ஆகுது? இப்போ நீ அந்த கரண்டில இடம் ஓகே தண்ணியா இருக்கா? ஆமா, சட்னி பக்கா சட்னி மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் திக்கா வரணும். திக்கா அப்படியே ஊறுகாய் மாதிரி பிரியா வரணுமா? கொஞ்சம் திக்கா வரணும். அதுக்கு இவ்வளோ தக்காளி இது பண்ணணும், கொஞ்சமாவது திக்கா வரணும். இப்போ எவ்வளோ தக்காளி இருந்தது, அதில் கொஞ்சம் கம்மியா இருக்கா? அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா ஆகணும். அது வரைக்கும் இப்படி ஆட்டிகிட்டே இருக்கணுமா? ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விட்டுடலாம். ஆனால் நீ தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்க. விடு, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம், விடு. இப்போ இதுல என்னென்ன போட்டா அது மட்டும் சொல்லு ஒழுங்கா. இதுல என்னென்ன போட்டிருக்க? இதுல என்னென்ன போட்ட? அதான் சொன்ன ஃபர்ஸ்டே சொல்லிருக்கேன். தக்காளி, காஷ்மீர் எண்ணெய், ஒழுங்கா சொல்லு. தக்காளி போடணும். தக்காளி நல்லா வேக வச்சு அது போடணும். உப்பு நமக்கு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா அது நல்லா கொதிச்சு வரும். அது கொதிச்சதுக்கு அப்புறமா காஷ்மீர் சில்லி போடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகா பொடியும் போடலாம், காஷ்மீர் சில்லியும் போடலாம். ஓகே, போட்டாச்சு. போட்டாச்சு, அவ்வளவுதான். நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றணும். எண்ணெய் நிறைய ஊற்றினாதான் அவ்வளவுதானா? வெறும் தக்காளி அரைச்சு காஷ்மீர் சில்லி உப்பு அவ்வளவுதானா? உப்பு அவ்வளவுதான். தாளிச்சு போடுறதுக்கு வெறும் அந்த நம்ம தேவையான கடுகு எண்ணெய். ஒழுங்கா சொல்லு, தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட்ல வந்து கிளிக் நான் இப்படி தான் பண்ணுவேன். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? பெரிய தண்ணில இல்ல விடுடா. என்ன தெரியும் சொல்லி சரி பண்ண தெரியாம சொல்லிட்டு போடா போடா. எங்க அம்மா இப்படி தான் சொல்லிருக்காங்க. நீ இப்படி தான் பண்ணுவேன்னு அப்புறம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் தப்பாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திருநின்ற ஊரில் தான் அவங்க வீடு இருக்குது. அவங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க. நடிக்கிறா, போய் பேசுகிறா. இல்லை இல்லைங்க, யூடியூப்ல பார்த்தா அது ஒரு சில பேர்லாம் அந்த
வெந்தயம் கடுகு அதெல்லாம் அரைச்சு அதெல்லாம் பட் பேசிக்கான கான்செப்ட் தான் வெறும் பழுத்த தக்காளி, காஷ்மீர் சில்லி பவுடர், உப்பு, நான் இதுதான் அவ்வளவுதான். போடுவேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. பண்ணாதீங்க. இல்ல யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணுங்க, இவளோட ட்ரை பண்ணாதீங்க. ஆனா இது நல்லா தான் இருக்கும். வீட்ல எங்க அம்மா அப்படி சொன்னனால நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இவங்க அம்மா செஞ்சது நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன். அது கொஞ்சம் இன்னும் நல்லா திக்கா நம்ம எவ்வளவுதான் எண்ணெய் ஊத்து பாருங்க, இவ்வளவு எண்ணெய் ஊத்திருக்கோம். நம்ம எண்ணெய் ஊத்த அது நல்லாவே குடிக்கும். எவ்வளவு எண்ணெய் ஊத்துனாலும் எண்ணெயை விட பெரிய குடிகாரன் போல உன்னோட தக்காளி தொக்கு. பதிவு பண்ணிட்டான் யாரு குடிகாரன். எல்லாருமே கேட்டீங்களே எம்மையடு. சரி ஓகே, இது நான் பண்ணது கரெக்டானு சொல்லுங்க. ஏன்னா என் வீட்டில் எங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன். இல்லை இதை விட இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. நான் அதையும் பார்த்துட்டு நானும் அதை வீட்டில் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அது உங்கள் எல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.